வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை தேக அபிமானம். அந்த ஆள் என்ன கண்ணா பின்னான்னு திட்டி விட்டான் சார். அதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமா இருக்காதான்னார் இவர். அது எப்படி வருத்தமா இருக்கும்? திட்டுறங்கிறது என்ன? அது வெறும் சப்தம் தானேனார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கணும் போல இருந்தது. இருக்காதா பின்னே? நமக்கே அப்படித்தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை நாம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்ற மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்னதான் விளக்கம் கொடுக்கறாருன்னு பாப்போமே. ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சாது போய்கிட்டு இருக்கார். அந்த ரயில்ல ஹரித்வாரம் போயிட்டு இருக்கார். ரயில்ல ஏகப்பட்ட கூட்டம். நம்ம ஊர் ரயில் கேட்கவா வேணும்? டிக்கெட் வாங்கிட்டு பாதி பேர். அது என்னத்துக்கு அனாவசியமா டிக்கெட்டுங்கிற நினைப்புல பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில அந்த சாதுவும் போய்கிட்டு இருக்கார். உட்கார்றதுக்கு இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருந்தான். கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்துல கொஞ்சம் இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்கார்ந்தார். ஆனா அந்த ஆள் ராத்திரி முழுவதும் இவரை காலால உதைச்சுக்கிட்டே இருந்தான். அது இவருக்கு ரொம்ப அவமானமா பட்டது. அதனால துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியா சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது. அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை அவர் சந்திச்சார். ராத்திரி ரயில்ல அந்த ஆள் உதைச்சதையும் அதனால தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானி கிட்ட சொன்னார். சொல்லிட்டு, ஏன் சுவாமி, எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தவறான்னு கேட்டார். தவறுதான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறத தான் இது காட்டுது. அஷ்டாவக்ரர் என்ன சொல்றார் தெரியுமா? உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார். யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றார். நிந்தனைங்கிறது ஒரு ஒளிதான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒளி நம்ம வேதனைப்படுத்தும். நான் தேகம் இல்ல, ஆத்மாங்கிற நினைவு இருந்தா இந்த ஒளி நம்ம பாதிக்காது. மனு என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷயம்னு நினைத்து பயப்பட வேண்டும். அவமானத்தை அமிர்தம்னு நினைச்சு சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டா கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்னு தான் நமக்கு தோணுது. அதனாலதான் நம்மள யாரையும் இதுக்கு உதாரணம் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமா காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னால போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பெண்ணை கெடுத்து கொலை பண்ணிட்டாருன்னு எல்லோரும் நினைச்சாங்க. ஆனா புத்தர் இத பத்தி கவலையே படல. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னமும் அதிகமாச்சு. ஒரு பெரிய சபையில ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சு தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படல. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கத்துக்கணும். நிந்தனை, அபகீர்த்தி, அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்கிற பிரசாதம்னு நினைக்கணும்னு சொல்றார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படிதான் சார். யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேத்து கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சிட்டார். நான் கொஞ்சம் கூட கவலைப்படல, பேசாம வந்துட்டேனார். ஏன் அப்படி வந்துட்டீங்கன்னு. அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால அப்படி வந்துட்டேனார். ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 ரூபாய் அவர்கிட்ட கடன் வாங்கினேன். அதை கேட்டு பார்த்துட்டு கடைசியா தான் அரைஞ்சார்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.